ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்கம் டாக்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, கஸ்டம்ஸ் இந்த மாரி உங்களுக்கு ஒரு 20 துறைகளுக்கு மேல பார்த்தோன்னா, ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 90,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாம காரு, ஹவுஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்க போது. மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 1056 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களுக்குலாம் பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் பாருங்க 5த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யுபிஎஸ்சில இருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்திருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதிலிருந்து பாருங்க உங்களுக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் பாருங்க 5த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கான வெப்சைட் லிங்க் பாருங்க இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் upsconline.nic.in குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதுல பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்ன டைப்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. எந்தெந்த டிபார்ட்மென்ட்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போறாங்கன்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் பாருங்க டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், உங்களுக்கு போஸ்டல் சர்வீஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், ரெவென்யூ சர்வீஸ்ல பாருங்க இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ரயில்வே மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மென்ட்ல பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் பாருங்க உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஹை லெவல் போஸ்டிங் தான். குரூப் ஏ லெவல்ல உங்களுக்கு இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஆஃபீசர் லெவல்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. மொத்தமா பார்த்தோன்னா 1056 வேக்கன்சி உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அந்த 1056 வேக்கன்சி பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு இதில பிரிச்சு குடுத்திருக்காங்க. அதே மாரி பார்த்தோன்னா, இதில உங்களுக்கு எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும். பிரிலிம்ஸ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பாருங்க, நம்ம தமிழ்நாட்ல உங்களுக்கு எங்கெங்கலாம் சென்டர் இருக்க போதுன்னா, உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் வெல்லூர், திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். அடுத்து மெயின் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, சென்னையில மட்டும் நீங்க போய் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கலாம். பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்டின்னா பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா போக முடியாது. டைரக்ட்டா நீங்க போகணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க திரும்பவுமே ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க மெயின் எக்ஸாமே நீங்க எழுத முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா குடுத்திருக்காங்க. அத நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த வேலைக்கு பார்த்தோன்னா, பெண்கள்லாம் விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, நாங்க என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பெண்கள்லாம் நெறைய பேர் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பாருங்க மினிமம் 21, மேக்ஸிமம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. இது இல்லாம பாருங்க, நீங்க பாருங்க எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, மினிமம் நீங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். எனி டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் குடுத்திருக்காங்க. இதில முக்கியமா பார்த்தோன்னா, இந்த யுபிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, இதில குடுத்திருக்கிற மாரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க எத்தன அட்டெம்ப்ட்ஸ் நீங்க எழுதலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க பாருங்க எக்ஸாமு. அதாவது நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 6 டைம் இந்த எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதே நீங்க பாருங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா அன்லிமிட்டட்னு குடுத்திருக்காங்க. ஓபிசியா இருந்தா 9 டைம் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தாலும் 9 டைம் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இதில குடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் பாருங்க இதிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கும் பார்த்தோன்னா, ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 100 நீங்க ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். அது நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் பாருங்க upsconline.nic.in இந்த வெப்சைட்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கரெக்ஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான அப்ளிகேஷனோட போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும்னா 6த் மார்ச்ல இருந்து 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க.
ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு 2 ஸ்டேஜா வந்து எக்ஸாம் நடக்குது. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, பிரிலிமினரி எக்ஸாம். அது வந்து பார்த்தோன்னா, அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ரிட்டன் எக்ஸாம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாரிலாம் வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாமா நீங்க வந்து எழுதுவீங்க. அதோட ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரிலிமினரி எக்ஸாம்க்கு வந்து பாருங்க, இங்க பேட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 200 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போது. ஸோ குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 33% வந்து நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது எல்லாமே இங்க இருக்கு. அதே மாரி ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க மெயின் எக்ஸாம்ல ஸோ அதுக்கான இதுவுமே குடுத்துருக்காங்க. பார்ட் ஏ அதாவது பேப்பர் ஏ, பேப்பர் பி இந்த மாரி வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ அதுல வந்து எஸ்சிஏ இருக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். பேப்பர் 3ல வந்து பாருங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 2ண்ட் இது குடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 4ல வந்து பாருங்க ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 3 இது இந்த மாரி வந்து ஒரு இதுக்கும் வந்து பாருங்க 250 மார்க் 250 மார்க்ன்னு வந்து உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 2025 மார்க் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி மெயின் எக்ஸாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இதுல வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்மே வந்து பாருங்க மெயின் எக்ஸாம்க்கு வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டா வந்து உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 29ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து சிலபஸ்மே வந்து குடுத்துருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து பாருங்க பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த மாரி குடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம்க்கான சிலபஸ் மீதி எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுல சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலபஸ் எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்ததுலருந்து எல்லாமே உங்களுக்கு சிலபஸா வந்து இங்க வந்து இருக்கும். இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்தோன்னா, பிரீஃபான நோட்டிஃபிகேஷனா இருக்கு. 156 பேஜ் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேற லெவல் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.